அனைவருக்கும் வணக்கம். இன்று கார்த்திகை முதல் நாள். ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் மாலையிடும் நாள். சபரிமலைக்கு செல்வதற்கு ஐயப்ப பக்தர்கள் மாலையிடும் கார்த்திகை முதல் நாள். சபரிமலையில ஐயப்ப சுவாமி இன்னைக்கும் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்று இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அதிசயங்கள் நடந்துட்டே இருக்கு. இதை சில பேர் நேர்ல பார்த்தவங்களும் இருக்காங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன். சபரிமலையில ஒவ்வொரு மாதமும் நடை சாற்றுவதற்கு முன் ஐயப்பன் மீது பசுஞ்சான விபூதி வைப்பார்கள். சுவாமி ஐயப்பன் கைகளில் சின்முத்திரை மீது ருத்ராட்ச மாலை போடுவார்கள். இதற்கு காரணம் ஐயப்பன் தவக்கோலத்தில் இருக்க போறாருங்கன்னு. ஐயப்பன் சுவாமியின் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா தண்டம் வைப்பார்கள். சுவாமி முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைத்து நடை சாற்றுவார்கள். அடுத்த மாதம் நடை திறக்கும் வரை அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு மாதம் கழித்து கோவில் நடை திறந்து உலகத்தின் பார்வை ஐயப்பன் மீது பட்டவுடன் தவக்கோலம் கலைந்துவிடும். அடுத்த நிமிடமே அந்த விளக்கும் அணைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் கை மீது போடப்பட்ட தண்டமும் கைமாறி இருக்கும். இந்த அதிசயம் ஒவ்வொரு மாதமும் நடை திறக்கும் போது இது நடந்துகிட்டே இருக்குங்க. இதை நேர்ல பார்த்தவங்களும் இருக்காங்க. சுவாமி ஐயப்பன் சபரிமலையில உயிருடன் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று. மற்றும் நம்ம மகாலட்சுமி ஷிரடி சாய்பாபா கோவில்ல ஐயப்ப சுவாமி இருக்காங்க. இங்கேயும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டிட்டு நீங்க சபரிமலைக்கு போகலாம். இதற்கான விளக்கங்களை நம்மளுடைய நிர்வாகி கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா.